எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி ஈட்ஸ் வித் டாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு 6 பீஸ் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், இது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோமோ அதுக்கு மசாலாவை நம்ம ரெடி பண்ணி இதை மேரினேட் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் ஃபிஷ்ஷில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கையால் இப்படி பசைஞ்சு விட்டுக்கலாம். இனி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம மாற்றி வச்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம எப்போவும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதும் மீன் துண்டுகளை அதில் போட்டு 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம எண்ணெயிலேருந்து இனி மாற்றி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண மீதம் இருக்கிற எண்ணெயில் நான் குழம்புக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஏற்கனவே நல்லா சூடாக இருக்கனால கடுகு, இது கூட வெந்தயம், 2 வெங்காயம் நான் இங்கே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேங்க. ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா குக்காக இருக்குது. கட் பண்ணி வச்ச 3 தக்காளி பழம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இனி கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறமா காரத்திற்கு ஏற்ப நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கேயும் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். கலர் இருக்கும், ஸோ அவ்வளோ காரம் இருக்காது. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் தாங்க குக் பண்ண விட்டேன். பாருங்கள், தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிருக்கு. இனி இது கூட கிரேவிக்கு ஏற்ப நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும்போது மறக்காமல் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச மீன் துண்டுகளை அதில் ஆட் பண்ணுவோம். நம்ம ஆட் பண்ண ஃபிஷ் அந்த குழம்போடு சேர்ந்து மசாலாலாம் அதனால் படுற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை சிம்மில் வச்சு மறுபடியும் நம்ம இதை குக் பண்ண விடலாம். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை, அது மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் மூடி வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. இனி குழம்பு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த ஃபிஷ் அந்த மசாலாவோடலாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிருக்குங்க. நார்மலாக நம்ம ஃபிஷ் குழம்பு பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.